அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாலிட்டியோட பிஒய்க்கு ஒவ்வொன்னா பார்த்துட்டே இருக்கோம். நேத்து அடிப்படை உரிமைகள் வரைக்கும் பார்த்திருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சட்டத்தின் ஆட்சி, அரசு வழி நெறிமுறை கோட்பாடுகள், அடுத்ததா அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற இந்த தலைப்புகள்ல இருந்து என்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுல முதல்ல எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, சட்டத்தின் ஆட்சி. இங்கிலீஷ்ல ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ரூல் ஆஃப் லா. வாட் இஸ் ரூல் ஆஃப் லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான விஷயம் தான். சரியா? ரொம்ப போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். ரூல் ஆஃப் லானா என்ன அப்படின்னு ரொம்ப தேடவும் வேணாம். ரூல் ஆஃப் லா அப்படின்னா, சட்டத்தின் படியே ஆட்சி நடக்கிறது தான் ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சட்டத்த தாண்டி வேற எந்த ஒரு விதிமுறைகளுக்கு கீழயும் ஆட்சி நடக்காது. சட்டம் தான் எல்லாமே. சட்டத்துக்கு கீழ தான் அந்த லா அப்படிங்கிறது தான் இங்க சூப்ரமசி அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சட்டத்துக்கு கீழ தான் ஆட்சி நடக்கும். சட்டத்த தாண்டி எதுவும் கிடையாது. யாரும் கிடையாது. அதுதான் இந்த சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறது. சரியா? இந்த சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறதுலருந்து ப்ரீவியஸ் இயர்லருந்து எவ்வளவு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கேள்வி தான் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு பார்க்கிறப்ப, இந்த ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, ஏவி டைசி அவர்கள் தான் வந்து இந்த சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட கொண்டு வராரு. ஓகேங்களா? இங்கிலாண்ட சேர்ந்த நபர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கோட்பாடுகள வந்து குடுக்குறாரு. சட்டத்தின் முதன்மையான அதிகாரம் அப்படிங்கிறது முதல் கோட்பாடு. சட்டத்தின் முதன்மையான அதிகாரம். அதாவது சட்டம் இருக்கு. சட்டத்துக்கு கீழ தான் எல்லாருமே. ஓகேங்களா? இப்ப பிரசிடென்ட்டோ, பிரைம் மினிஸ்டரோ இருக்காங்க அப்படின்னா, அவங்கலாம் சட்டத்துக்கு மேல கிடையாது. பிரசிடென்ட்டா இருந்தாலும் சரி, அவரும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும். பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, அவரும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும். இந்தியாவுல யாரா இருந்தாலுமே சரி, சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும். அப்படிங்கிறது தான் அந்த சட்டத்தின் முதன்மையான அதிகாரம் அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்தது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஈக்வாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் இல்லையா? அதாவது ஒரு ஏழை கொலை பண்ணாலுமே அதுக்கு ஒரே விதமான தண்டனை தான். ஒரு பணக்காரன் கொலை பண்ணாலுமே அதே தண்டனை தான். ஓகேங்களா? சோ இத தான் என்ன சொல்றாங்க? சட்டத்திற்கு முன்னாடி அனைவரும் சமம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது சட்டத்தின் உயிர்ப்பு தன்மை மேலோங்கி இருத்தல் அப்படிங்கிறது 3வது கோட்பாடு. சட்டத்தின் உயிர்ப்பு தன்மை மேலோங்கி இருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சட்டத்தின் உயிர்ப்பு தன்மை மேலோங்கி இருத்தல் அப்படின்னா, சட்டம் எப்பயுமே அந்த லா அப்படிங்கிறது தான் சூப்பர்மசியா இருக்கணும், டாப்பா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கோட்பாடுகள். சரியா? சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லா. இந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற கான்செப்ட் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. கான்ஸ்டிடியூஷன்ல இத டிஃபைன் பண்ண கிடையாது. சரிங்களா? நாட் டிஃபைன்ட் இன் த கான்ஸ்டிடியூஷன். இது முக்கியமான பாயிண்ட். கான்ஸ்டிடியூஷன்ல இந்த சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ட பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க. எங்கேயுமே டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? நம்பளா எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான். ரூல் ஆஃப் லா. இதன்படி தான் இந்தியாவுல அரசாங்கம் நடக்குது. சரியா? முதல் கேள்வியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் உள்ள அனைவரும் மற்றும் அரசு மற்றும் பிற நிறுவனங்களும் மக்களால் இயற்றப்பட்ட சட்டத்திற்கு பொறுப்பானவர்கள் அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. ஓகேவா? சோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அக்கவுண்டபிள் டூ பப்ளிக்லி ப்ரோமல்கேட்டட் லாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சட்டத்துக்கு உட்பட்டு இருக்காங்க. சட்டத்துக்கு பொறுப்பானவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க. இதுதான் சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் கூற்று அப்படிங்கிறது நமக்கு கரெக்ட் தான். அடுத்தது, சட்டத்தின் ஆட்சி என்பது பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பு அடிப்படையில் உருவானது. மேலும் அது மக்களின் உரிமைகளையும், அவர்களின் அடிப்படை சுதந்திரத்தையும் காப்பது முக்கியம் என்கிறது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ, இன்டர்நேஷனல் பீஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது. ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லா டெமோக்ராட்டிக் கன்ட்ரீஸ்மே இந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணப்படுது. ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் லெவல்ல பார்க்குறப்ப, சர்வதேச அளவுல ஏத்துக்கொள்ளப்பட்ட ஒரு சில நடைமுறைகள், விதிமுறைகள்லாம் இருக்கணும். அதையுமே மதிச்சு நடக்கணும். அப்பதான் அமைதி, உலக அமைதி அப்படிங்கிறது இருக்கும். அதன் அடிப்படையில சொல்றாங்க. அதே மாரி பார்த்தோம்னா, நமக்கு மக்களுடைய உரிமை, அவங்களுடைய அடிப்படை சுதந்திரங்கள் எல்லாத்தையுமே காப்பதற்கு இந்த சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுவுமே கரெக்ட் தான். ஆனா, இது 2த்துக்குமே ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. சரிங்களா? இது இந்தியாவுக்குள்ள சொல்லுது, இது இன்டர்நேஷனல் லெவல்ல சொல்லுதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். 2த்துக்குமே தொடர்பு கிடையாது. ஆனா 2மே சரியான வாக்கியங்கள் தான். ஸோ போத் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ஏ அப்படிங்கிறத சொல்றோம். சரியா? அடுத்தது ஸ் ஹூ இஸ் த ஆர்க்கிடெக்ட் ஆஃப் ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்க்கிடெக்ட் ஆஃப் ரூல் ஆஃப் லா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவி டைசி. ஓகேங்களா? அடுத்தது சட்டத்தின் ஆட்சி என்னும் கருத்தாக்கத்தை சரியாக விளக்கும் கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? என்ன சொல்ல வராங்க? சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தை அரசியலிலிருந்து மீட்டெடுப்பது அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க.
ரூல் ஆஃப் லா இஸ் டு லிஃப்ட் லா அபவ் பாலிடிக்ஸ். ஓகேங்களா? ஸோ அரசியலுக்கும் அப்பாற்பட்டது தான் சட்டம் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஓகேங்களா? அரசியல் சூழல்களுக்குள்ள சட்டங்கள் மாட்டி தவிக்காம, அரசியலிலிருந்து அத மீட்டெடுக்கிறது தான் ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறத சொல்றாங்க. கரெக்ட் தான். சரிங்களா? அடுத்தது, சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு வெவ்வேறு குழுக்களுக்கு வெவ்வேறு சட்டங்களை இயற்றுவது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அது தவறு. சட்டத்தின் ஆட்சி என்பது அனைவருக்கும் சட்டம் ஈக்வாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறத தான் சொல்ல வராங்க இல்லையா? அப்ப ஒவ்வொரு டிஃபரெண்ட் பீப்பிள்க்கும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் சட்டங்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்ல கிடையாது. சரியா? அடுத்தது, சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதாகும். 3வது பாயிண்ட் கரெக்ட்டான பாயிண்ட் தான். அடுத்தது, சட்டத்தின் ஆட்சி என்பது இறைவழி கோட்பாட்டை முன்வைத்து செயல்படுவதாகும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இது இறைவழி கோட்பாட முன் வச்சு செயல்படல. சட்டத்த தான் முன் வச்சு செயல்படுது. சரிங்களா? அப்ப 4த் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதும் நமக்கு தப்பு தான். என்ன கேட்டிருக்காங்க? சரியாக விளக்கும் கூற்றுகள கேட்டிருக்காங்க. 1ம் 3யும் சரியா இருக்கு. அப்ப 2ண்ட் ஆப்ஷன போட்றோம். சரியா? அடுத்தது, நிர்வாகச் சட்டம் சட்டத்தின் ஆட்சிக்கு முரணானது என விவரித்தவர் யார்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஏவி டைசி தான். ரூல் ஆஃப் லா அப்படின்னு கேட்டாலே பதில் என்னவாக தான் இருக்கணும்னா, ஏவி டைசியா தான் இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல நிர்வாகச் சட்டம் சட்டத்தின் ஆட்சிக்கு முரணானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக காரணங்களுக்காக ஒரு சில நாடுகள்ல, இப்ப எக்ஸாம்பிள்ல பிரான்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல ட்ரோய்ட் அப்படிங்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அப்படிங்கிறது இருந்துச்சு. இத எதிர்த்து தான் இவரு இந்த ஸ்டேட்மெண்ட்ட வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? பிரான்ஸ்ல பின்பற்றப்பட்ட நடைமுறை. நிர்வாக அதிகாரிகளுக்கு அவங்களுக்குன்னு ஒரு தனியான சட்டம், பொதுமக்களுக்குன்னு தனியான சட்டம். இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறத தான் இவரு சொல்ல வராரு. சரியா? ஸோ ஏவி டைசி. அடுத்தது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்துரு எதன் உறுப்பாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சட்டத்தின் ஆட்சியுடைய உறுப்பாகும். ஈக்வாலிட்டி பிஃபோர் லா ஆர்டிகிள் 14ல நம்ம இத தான் பார்க்கிறோம் இல்லையா? ஸோ அது ரூல் ஆஃப் லாவோட ஒரு கருத்துருவாக இருக்கு. சரியா? ரைட். அடுத்தது, அரசு வழி நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அரசு வழி நெறிமுறை கோட்பாடுகள்னா இங்கிலீஷ்ல டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஒரு பிரீஃபான இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம்னா, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது ஆர்டிகிள் 36லிருந்து 51 வரைக்கும் இருக்கு. என்ன பகுதியில இருக்குன்னா, பார்ட் 4. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிய நம்ப ஐரிலிஷ் ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்லருந்து வாங்கியிருப்போம். அடாப்ட் பண்ணியிருப்போம் இல்லையா? அவங்க எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா, ஸ்பானிஷ் கான்ஸ்டிடியூஷன் ஸ்பெயின்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? நம்ப ஐரிஷ்ல இருந்து எடுத்திருக்கோம். அவங்க ஸ்பெயின்ல இருந்து எடுத்திருக்காங்க. மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, அம்பேத்கர் இத தான் நாவல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். புதுமையா இருக்கு. நாவல் அப்படின்னா நியூ அப்படின்றது மீனிங். சரிங்களா? நாவல் அப்படிங்கிற வார்த்தைக்கு நியூ அப்படிங்கிறது மீனிங். நியூ ஃபீச்சர்ஸா இருக்கு இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன்ல அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இது வந்து கோர்ட்ல வந்து என்ஃபோர்ஸபிளா கேட்டீங்கன்னா, நாட் என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட் ஆஃப் லா. ஓகேங்களா? நாட் என்ஃபோர்ஸபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாரி அரசு வழி நெறிமுறை கோட்பாடுகள அரசாங்கம் செயல்படுத்தல அப்படின்னு சொல்லி நம்மளால கேஸ் போட முடியாது. அததான் சொல்ல வராங்க. சரியா? இதே அடிப்படை உரிமைகள மீறும் வகையில நடந்துக்கிட்டாங்கன்னா, நம்மனால வழக்கு போட முடியும். ஆனா இங்க அப்படி கிடையாது. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது எத்தன டைம் அமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 4 டைம் வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 42nd அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல ஆர்டிக்கிள் 39, 39A, 39A, 43A, 48A இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, 44த் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 44வது சட்ட திருத்தம் 1978ல ஆர்டிக்கிள் 38ல லைட்டா சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, 86வது சட்ட திருத்தம் 2002, 2002னாலே நமக்கு என்ன வரும்? 6 டூ 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படிங்கிற இந்த கணக்கு உள்ள வந்துரும். அது மட்டும் இல்லாம 97த் அமெண்ட்மென்ட் ஆக்ட் இருக்கு 2011ல. இதுல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கோஆப்பரேட்டிவ் சொசைட்டீஸ்ன்னு சொல்லி 43B அப்படிங்கிறத உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ, இந்த மாரி ஒரு 4 டைம் அரசாங்கத்தோட அரசு வழி நெறிமுறை கோட்பாடுகள் அத வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? திருத்தம் செஞ்சிருக்காங்க. மத்தபடி இதுதான் பேசிக்கான விஷயங்கள். இதன் அடிப்படையில தான் உள்ள கேள்விகளும் வந்திருக்கு. இருக்கக்கூடிய ஆர்டிகிள் இத எப்படி படிக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு ஆர்டிகிலுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கும் இல்லையா? ஸோ, அத நல்லா படிச்சு வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். என்ன கேள்வி கேட்டாலும் எழுதிறலாம். சரியா? த பேசிக்ஸ். கேள்விகளுக்குள்ள போலாம் இப்போ. முதல் கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கின்றது? ஸோ, இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னா ஆர்டிகிள் 51. 48 அப்படிங்கிற ஆர்டிகிள் அக்ரிகல்ச்சர். 50 வந்து செப்பரேஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ரம் ஜுடிஷியரி. ஓகேங்களா? நீதித்துறையும், இந்த நிர்வாகத்துறையும் நம்ம பிரிக்கிறது. ஓகேங்களா? ஆர்டிகிள் 49 என்ன வரும் நமக்கு? மான்யூமென்ட்ஸ் ஓகேங்களா? அத வரலாற்று சின்னங்கள் அதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்தது.
தி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ரிசம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கணும். ரிசம்பிள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? எத பிரதிபலிக்குது அப்படிங்கிறது. ஓகேங்களா? தோற்றமளிப்பவை ஆகும்னு தமிழ்ல குடுத்துருக்காங்க. பிரதிபலிக்குதுன்னு கூட சொல்லலாம். ரிசம்பிளன்ஸ் அப்டின்னா. சரியா? சோ நம்ம டிபிஎஸ்பி எத ரிசம்பிள் பண்ணுது அப்டின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல இன்ஸ்ட்ருமென்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்டிங்கிறது இருந்திருக்கும். சரிங்களா? சோ அத ரிசம்பிள் பண்ணுது. அத பிரதிபலிக்கக்கூடிய வகையில இருக்கு அப்டிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரிசம்பிளன்ஸ் அப்டிங்கிற அந்த வார்த்தை. அடுத்தது, கீழ்க்காணும் எந்த சரத்தின்படி 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த சரத்து அப்படின்னா, ஆர்டிகிள் 45, 86வது சட்ட திருத்தத்தில இந்த ஒரு சேஞ்ச வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆர்டிகிள் 14 ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, ஆர்டிகிள் 25 ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன்ல நம்ம எந்த ரிலிஜியன் வேணாலும் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டூ பிராக்டிஸ் ப்ரொஃபஸ் எனி ரிலிஜியன் அப்படிங்கிறது வரும். ஆர்டிகிள் 40 வந்து பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் பஞ்சாயத்து, ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அடுத்தது 4வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இடம்பெற்றுள்ளன? எந்த பகுதியில இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன பார்ட் அப்படின்னா, பார்ட் 4. என்ன ஆர்டிகிள் அப்படின்னா 36ல இருந்து 51 வரைக்கும் இருக்கு. சரிங்களா? அடுத்தது மேட்ச் குடுத்திருக்காங்க. சட்ட உறுப்பு 39 எத பத்தி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரம்பரை சொத்துரிமையை அழித்தல் அப்படிங்கிறது. சரியா? 48 அப்படிங்கிறது என்விரான்மென்ட். சரியா? இப்ப சூழலியல் அப்படிங்கிறது வரணும். 39 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறது. சரியா? அடுத்து 39 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ லீகல் எய்ட் டூ புவர். இந்த 39 இத வந்து 42வது சட்ட திருத்தத்துல கொண்டு வந்திருப்பாங்க. 48 வும் பார்த்தீங்கன்னா, நமக்கு 42வது சட்ட திருத்தத்துல வந்துரும். சரிங்களா? ஸோ 4123 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகளை உட்படுத்தியதன் முக்கிய நோக்கம் என்ன? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுக்காக டிபிஎஸ்பி உள்ள கொண்டு வந்திருக்காங்க? ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்ட உருவாக்குறதுக்காக. அரசாங்கம் அவங்க திட்டங்களையோ, இல்ல சட்டங்களையோ கொண்டு வரப்ப, இந்த மாதிரியான கோட்பாடுகள மனசுல வச்சுக்கிட்டு கொண்டு வரணும். அப்படிங்கிறது தான் அதனுடைய பேசிக் அப்ஜெக்டிவ். சரியா? சோ, அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் நல அரச உருவாக்குவதற்காக. சரியா? அடுத்தது அரசின் நெறிமுறை வழிகாட்டும் கொள்கைகள். அதாவது டிபிஎஸ்பிய பத்தி ஸ்டேட்மெண்ட்ஸ் குடுத்திருக்காங்க. அரசின் நெறிமுறை வழிகாட்டும் கொள்கைகளின் நேரடி ஆதாரம் இந்திய அரசு சட்டம் 1935 வழங்கிய அறிவுறுத்தல்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி டிபிஎஸ்பி வந்து எது டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஃபார் டிபிஎஸ்பி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ வந்து குடுக்குறாங்க. 1935 ஆக்ட்ல வந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்ப அது சரியா அப்படின்னு கேட்டா, டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது தவறு. நம்ம இப்ப தான் பார்த்தோம். அதனால தான் இந்த ரிசம்பிளன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைய நோட் பண்ண சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இந்த 1935 ஆக்ட்ல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ ரிசம்பிள் பண்ணுது. பிரதிபலிக்குது. அத பார்த்து நம்ம உருவாக்க கிடையாது. அத பிரதிபலிக்க வகையில இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இருக்கு அவ்வளவுதான். ஓகேங்களா? நமக்கு இன்ஸ்பிரேஷன் எங்கிருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன் தான். ஓகேவா? ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் 1937ல இருந்து தான் நம்ம அத எடுத்திருப்போம். அத நான் என்ஃபோர்சபிள் என்டைட்டி அப்படின்னா நீதிமன்றத்தால நியாயப்படுத்த முடியாது. சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இங்க கரெக்ட். சரியா? ஏ இஸ் ராங். பட் பி இஸ் கரெக்ட் அப்படிங்கிறது தான். ஸோ நமக்கு டிபிஎஸ்பி அப்படிங்கிறது அந்த 1935 ஓட ரிசம்பிளன்ஸ் தான் ஒழிய, டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது கிடையாது. சரியா? ஸோ ஆப்ஷன் சி. அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியின் கீழ் அரசின் கடமைகள் என கருதப்படுபவைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன? சோ இந்த இடத்துல அரசின் கடமைகள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. மக்களோட கடமைகள் அல்ல, அரசின் கடமைகள் அப்படின்னா டிபிஎஸ்பிய சொல்ல வராங்க. அது எங்க இருக்கு? சோ அததான் கேட்கறாங்க. சோ டிபிஎஸ்பி சரியா? அடுத்தது கீழ் காணப்படும் கூற்றுகள்ல எது சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 4ஆம் பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சோ டிபிஎஸ்பி பார்ட் 4ல இருக்கு. ஓகே. வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளின் மீது இயற்றப்படும் சட்டங்களை நீதிமன்றம் தனது அதிகாரத்தின் மூலம் காலவரையறுக்க முடியும். அதாவது கோர்ட் கேன் uphold the validity of a law on the ground that it was enacted to give effect to a directive principle of state policy அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே தான். ஓகேங்களா? ஸோ
ஒரு சட்டத்த வந்து அதோட வேலிடிட்டிய வந்து அப்ஹோல்ட் பண்ண முடியும். அப்டின்னா, அந்த சட்டத்த வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லாம, அந்த சட்டத்த வந்து ஓகே தான் அப்டிங்கிறத சொல்ல முடியும். ஓகேங்களா? 31(c) பேஸ் பண்ணி இத நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஆர்டிகிள் 31(c) அப்டிங்கிறது நமக்கு டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ், சோசியலிஸ்டிக் பிரின்சிபிள்ஸ வந்து நமக்கு அந்த சோசியலிஸ்டிக் பிரின்சிபிள்ஸ வந்து இயற்றக்கூடிய வகையில இருக்கக்கூடிய சட்டங்கள வந்து நல் அண்ட் வாய்ட்ன்னு சொல்ல முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ மீறக்கூடிய வகையில இருக்கு. அப்டின்னு சொல்லி நம்மனால நல் அண்ட் வாய்ட் அப்டின்னு சொல்லி சொல்ல முடியாது. சரிங்களா? அதுதான் இங்க வந்து சொல்ல வராங்க. ஸோ போத் ஆர் கரெக்ட். ஓகேவா? ஆப்ஷன் சி. அடுத்தது. அரசின் நெறிமுறை கொள்கைகளைக் கொண்ட இந்திய அரசியலமைப்பு விதிகள் 38, 39, 41, 42 மற்றும் 43 எந்த கொள்கைகளை வெளிப்படுத்துகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 38ல இருந்து 43 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ். இதுவே காந்தியவாத பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40, 43 காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், 43 பி கோஆப்பரேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் வரும். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 46 வரும். 47, 46 வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்சி, எஸ்டிக்கு வந்து அவங்களுக்கான உதவிகள பண்ணி குடுக்கணும் அப்படிங்கிறது. 47 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு டோட்டல் ப்ராஹிபிஷன் அதாவது மதுவிலக்கு அத பத்தி பேசியிருப்பாங்க. காந்தியன் பிரின்சிபல்ஸ்ன்னு பார்க்கிறப்ப. 48 வந்து பார்த்தீங்கன்னா, கவ் ஸ்லாட்டர் அந்த பசு வதை அத பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதுவே தாராளவாதம் அப்படின்னு பார்த்தா, லிபரல் பிரின்சிபல்ஸ்ல வந்து பார்த்தோம்னா, நமக்கு என்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கிறப்ப லிபரல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பார்க்கிறப்ப, ஆ இனிஷியலா பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆர்டிகிள் 44 அப்படிங்கிறது வரும். ஆர்டிகிள் 44 அப்படிங்கிறது யூனிஃபார்ம் சிவில் கோட். அடுத்ததா ஆர்டிகிள் 45 86வது சட்ட திருத்தத்தில இத மாத்தியிருப்பாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, 48 இந்த இடத்துல அக்ரிகல்ச்சர பத்தி, 48 ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆ இதுவும் 42வது சட்ட திருத்தத்தில வந்திருக்கும். 48 ஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மென்ட் ரிலேட்டடா வரும். அடுத்ததா 49 அந்த மான்யூமென்ட்ஸ புரொடெக்ட் பண்ணணும். 50 அப்படிங்கிறது செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் தென் 51 வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் பீஸ் அப்படிங்கிறது வரும். சரியா? இப்போ ஒவ்வொரு ஆர்டிகளும் எங்க வரும்? என்ன சப்ஜெக்ட் மேட்டர் அப்படிங்கிறத தரோவா இருக்கணும். சரிங்களா? எப்ப கேட்டாலும் சொல்ற வகையில இருக்கணும். ரிப்பீட்டடா ரிவிஷன் பண்ணா போதும். இதெல்லாம் நமக்கு ஈஸியா போட்டுறலாம். சரிங்களா? ஒண்ணுமே இருக்காத கேள்விகள்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிகிள வச்சு மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ திரும்பி திரும்பி நமக்கு ஆர்டிகிள வச்சு வருதுங்கிறப்ப அத விட்டுட்டு போக வேண்டாம். சரியா? ரைட். அடுத்தது. கீழ்க்கண்டவற்றுள் தவறான கூற்றை சுட்டுக அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ 40னா வில்லேஜ் பஞ்சாயத்து பார்த்தோம். 44னா பொது சிவில் குறியீடு, யூனிஃபார்ம் சிவில் கோடு. 41 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரைட் டூ வொர்க் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ரைட் டூ வொர்க், எஜுகேஷன் அதெல்லாமே வந்து 41க்கு கீழ வரும். விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு இது எல்லாமே 48 சரியா? அப்ப சி வந்து தப்பா இருக்கு. அடுத்தது டி என்ன இருக்கு? 39 ஏ அப்படிங்கிறது சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி. ஃப்ரீ லீகல் எய்ட் டூ புவர் அப்படின்னு சொல்லி குடுப்பாங்க. 39 ஏ கரெக்ட்டா தான் இருக்கு. அப்ப சி தான் ஆன்ஸர். என்னன்னா, தவறான கூற்றை கேட்டிருக்கிறாங்க. சரியா? அடுத்தது. மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, வெல்ஃபேர் ஆஃப் த பீப்பிள் அப்படின்னு சொல்லி குடுத்திருந்தாலே, புரமோஷன் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் பீப்பிள் அப்படின்னு சொல்லி குடுத்திருந்தாலோ, இல்ல மினிமைஸ் இன்இக்வாலிட்டீஸ் அதாவது இந்த இன்இக்வாலிட்டீஸ் அப்படிங்கிறத மினிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாலோ, நமக்கு ஆர்டிகிள் 38 அப்படிங்கிறது தான் வரும். சரிங்களா? ஸோ ஆர்டிகிள் 38 சரியா? மக்கள் நலனை மேம்படுத்துவது அப்படின்னாலே, புரமோஷன் ஆஃப் வெல்ஃபேர் அப்படின்னாலே அதுதான் வரும். சரிங்களா? அடுத்தது. வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளின் பயன்பாடுகளில் கீழ் காணப்படுபவைகள் எவை? யுட்டிலிட்டி ஆஃப் டிபிஎஸ்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன், அப்பாயின்ட்மென்ட் ஆஃப் கவர்னர் இது 2ம் இன்டைரக்ட்டா நமக்கு வரும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு கேள்வி நமக்கு வித்தியாசமா இருக்கும். இத மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது. இந்திய அரசியலமைப்பில் உள்ள பட்டியல் சாதிகள், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பிற பலவீனமான பிரிவுகளின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை ஊக்குவிக்கும் பிரிவை அடையாளம் காணவும். பட்டியல் சாதியினர், பட்டியல் பழங்குடியினர் அப்படின்னு வர்றப்பயே நமக்கு ஆர்டிகிள் 46 அப்படிங்கிறது வந்துரும். சரிங்களா? ஸோ ஆர்டிகிள் 46 அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ ஆர்டிகிள் 334 அப்படிங்கிறது இந்த 10 வருஷத்துக்கு ஒரு தடவ ரிசர்வேஷன் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க இல்லையா? எஸ்சி, எஸ்டி, ஆங்கிலோ இந்தியன்ஸ் கூட இப்போ ரீசென்ட்டா இது பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்த பத்தி பேசுது. அடுத்து 342 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் வந்து ஒரு எஸ்டி யாரு அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுவாரு. அத பத்தி பேசுது. பிரசிடென்ட் வந்து எஸ்டி யாரு அந்த மாரி சொல்லுவாங்க. சரியா? ஸோ அத பத்தி பேசுறது தான் வந்து ஆர்டிகிள் 342. அடுத்தது. ஸோ டிபிஎஸ்பி முதல்ல தங்களுடைய அரசியல் அமைப்புல சேர்த்துக் கொண்ட நாடு எது? ஃபர்ஸ்ட் டிபிஎஸ்பி எந்த கான்ஸ்டிடியூஷன்ல வந்துச்சுன்னா, ஸ்பானிஷ் கான்ஸ்டிடியூஷன். அங்க ஐரிஷ், அங்க இருந்து தான் இந்தியா. சரியா? அடுத்தது.
தவறாக இணைக்கப்பட்டவை எவை? ஸோ இந்த மாரியான கேள்விகள்ல கரெக்ட்டா கண்டுபிடிச்சுருவோம். ஆனா தவறுக்கு பதிலா சரியான இத வந்து போட்டுட்டு வந்துரும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ப. சுற்றுச்சூழலை பாதுகாக்க அரசு மற்றும் தனிநபரின் கடமை அப்படிங்கிறது சுற்றுச்சூழல்னு வந்தாலே 48 ஏ கரெக்ட் தான். அடுத்தது 14 வயது குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி அந்த மாரிலாம் வந்துச்சுனாலே 45. அடுத்தது மாநிலத்தின் பொது சேவைகளில் நிர்வாகத்திலிருந்து தனி நிதித்துறை. அதாவது இங்கிலீஷ்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறப்ப ஆர்டிக்கிள் 50 வரணும். இங்க தப்பா இருக்கு. அடுத்தது கோஆப்பரேட்டிவ் சொசைட்டீஸ் அப்படின்னா 43 பி வரணும். இது தப்பா இருக்கு. 3யும் 4ம் தப்பா இருக்கு. ராங் பேர்ஸ்ங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி. சரியா? ஸோ இதுல ஆர்டிக்கிள் 39 நம்ம என்ன சொல்லலாம்? 39க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏ, பி, சி, டி, இ அப்படின்னு சொல்லி எஃப் வரைக்கும் இருக்கும். ஏ அப்படிங்கிறது அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் இல்ல அந்த வாழ்வாதாரம் பத்தி பேசும். பி அப்படிங்கிறது ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் சமமா எல்லாத்தையும் வளங்கள பிரிச்சு குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லும். சி அப்படிங்கிறது பிரிவென்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் ஒரே இடத்திலேயே அந்த வெல்த் அப்படிங்கிறது தங்கிரக்கூடாது அப்படிங்கிறத பத்தி பேசும். டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் வொர்க் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறது. இ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹெல்த் வொர்க்கர்ஸோட ஹெல்த் எல்லாம் வந்து பார்த்துக்கணும். விமனோட ஹெல்த் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. எஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி டெவலப்மென்ட் ஆஃப் சில்ட்ரன் குழந்தைகளோட ஹெல்த்தி டெவலப்மென்ட்ட பத்தி பேசும். சரிங்களா? ரைட். ஸோ இங்க என்ன ஆன்ஸர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3யும் 4ம் தப்பா இருக்கு. அடுத்தது, குடிமக்களுக்கு பொது சிவில் சட்டத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பு எது? பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் என்னன்னா, ஆர்டிகிள் 44. ஸோ இந்தியால யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கோவால இருந்துச்சு. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்போ உத்தரகாண்ட் வந்து சமீபத்தில நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஜனவரி மாசம் தான் உத்தரகாண்டோட யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்துச்சு. சரியா? ரைட். அடுத்தது, இந்திய அரசியலமைப்பின் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவோட அரசியலமைப்பு படி பார்க்கிறப்ப, பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது நமக்கு எந்த ஆர்டிக்கிள்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கிள் 44ல இருக்கு. சரிங்களா? வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடானது நீதித்துறைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல பார்க்கிறப்ப, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆர் நான் ஜஸ்டிசியபிள் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ யுசிசி அப்படிங்கிறத எட் டூ பி அக்காம்ப்ளிஷ்ட் அப்படின்னா, இன்னும் நம்ம நடைமுறைப்படுத்தல அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? அப்ப இது கரெக்ட் தான். எட் டூ பி அக்காம்ப்ளிஷ்ட் தான். இன்னும் இந்திய அளவுல யுசிசி அப்படிங்கிறது வரல. ஒரே ஒரு மாநிலம் பண்ணியிருக்காங்க, பண்ணிட்டு போறாங்க. சரியா? ஸோ யுசிசி அப்படிங்கிறது இந்திய அளவுல இன்னும் வரல. அடுத்தது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆர் நான் ஜஸ்டிசியபிள் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஆமா. நம்ப வந்து இவங்க வந்து இந்தியா அரசாங்கம் வந்து யுசிசிய கொண்டு வராம இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளால வழக்கெல்லாம் போட முடியாது. அவங்க கொண்டு வரப்ப கொண்டு வருவாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப 2மே கரெக்ட் தான். ஆனா இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டா கிடையாது. இந்தியாவுல யுசிசி அப்படிங்கிறத நம்ம இன்னும் அக்காம்ப்ளிஷ் பண்ணாம இருக்கோம். இன்னும் கொண்டு வராம இருக்கோம். கொண்டு வரதுக்கு டிலே ஆகுது அப்படின்னா, அதற்கு அரசியல், பொருளாதார, சமூக காரணங்கள் எல்லாமே இருக்கு. அதுதான் ரீசனா இருந்திருக்குமே ஒழிய, இது வந்து வராது. சரியா? ஸோ போத் ஆர் கரெக்ட் அண்ட் டசன்ட் எக்ஸ்ப்ளைன் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. சரியா? ரைட். அடுத்தது. அரசு பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது கீழ்க்காணும் விதிகளில் எது அப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இம்ப்ரூவ்மென்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆர்டிகிள் 47ல வரும். சரிங்களா? இம்ப்ரூவ்மென்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அப்படிங்கிறது ஆர்டிகிள் 47 சரியா? 43னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, 8னா அக்ரிகல்ச்சர், 45னா அந்த எஜுகேஷனுக்கு வரும். சரியா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? பின்வரும் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளில் சமூக சிந்தனையை பிரதிபலிப்பது. அதாவது சோசியலிஸ்ட் ஐடியாலஜில எது வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப ஆர்கனைசிங் வில்லேஜ் பஞ்சாயத்துனா 40 இது வந்து காந்தியன் பிலாசபி. காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா 43 இதுவும் காந்தியன் பிலாசபி. அடிக்வேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் அப்படிங்கிறது நமக்கு 39 ஏல வரும். சரிங்களா? அப்ப இதுதான் சோசியலிஸ்டிக். ஓகேவா? இதுதான் கரெக்ட் ஆன்சர். புரொடெக்ஷன் ஆஃப் மானுமெண்ட்ஸ் அப்படிங்கிறது 49 லிபரல்ல வரும். சரிங்களா? ரைட். அடுத்தது. அந்த ஆர்டிக்கிள படிச்சுட்டீங்கன்னா மொத்தமும் ஈஸி. மொத்தமும் குளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பார்க்கிறப்ப, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் வொர்க் ஃபார் போத் மென் அண்ட் விமன். நெக்ஸ்ட் காந்தியன் பிரின்சிபல்ஸ்ல வந்து கம்யூனிட்டி டெவலப்மென்ட் புரோகிராம். லிபரல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட். நியூ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அதாவது இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி இருந்தது தான். நியூ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ன்னு ஏன் சொல்றோம்னா, அமெண்ட்மென்ட் மூலியமா சேர்த்தனால. அப்ப டூ புரொடெக்ட் என்விரான்மென்ட் அப்படிங்கிறது வரும். சரியா? ஸோ 4312 அப்படிங்கிறது தான் கரெக்ட். நெக்ஸ்ட் அம்பேத்கர் ஏதோ சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு வழிகாட்டி கோட்பாடுகள் இந்திய அரசமைப்பின் சட்ட திரட்டல் கூறாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? நாவல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். நாவல் ஃபீச்சர்ன்னு அவரு தான் சொல்லியிருப்பாரு. அடுத்தது, இவை நாட்டின் வழிகாட்டியாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. தீஸ் பிரின்சிபால்
பிரின்சிபல்ஸ் ஆர் இன் த நேச்சர் ஆஃப் ஜெனரல் டைரக்ஷன் ஆர் கைடன்ஸ் டு த ஸ்டேட். அதாவது அரசாங்கத்துக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய கோட்பாடுகளா தான் இருக்கு. அதனால தான் அரசு வழி நெறிமுறை கோட்பாடுகள், அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். சரிங்களா? அரசாங்கத்துக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு. இந்த மாதிரி அவங்க சட்டங்கள்லாம் போடுறப்போ, இல்ல ஒரு சில திட்டங்கள கொண்டு வரப்ப, இந்த மாரியான கருத்துக்கள மனசுல வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாரி சொல்றது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. They embody the principles or objectives and ideals which union and state governments must bear in mind while formulating policy and making laws அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? அதேதான். அவங்க அந்த அரசாங்கம் சட்டம் திட்டங்கள்லாம் போடுறப்ப இத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா? ஸோ கரெக்ட்டான்னு கேட்டா 2மே கரெக்ட் தான். அடுத்தது. போக, போக, போக இன்னும் எளிமையாயிட்டே போகும். அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் குறித்த கூற்றுகளில் தவறான கூற்று எது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீதிமன்றங்கள் வழி நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இட் இஸ் நாட் என்ஃபோர்சபிள் இன் கோர்ட் ஆஃப் லா. இப்ப நாட் கரெக்ட்ன்னு கேட்டிருக்காங்க. முதல் ஸ்டேட்மென்ட்டே தப்பா இருக்கு. அவ்வளவுதான். சரியா? காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறப்ப 43, 40 வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னா 45, பெட்டர்மென்ட் ஆஃப் ஷெட்யூல்ட் காஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ்னா 46. சரியா? அடுத்தது. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என அம்பேத்கரால் விவரிக்கப்பட்டது. ஸோ நாவல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தான். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, என்ன காரணம் குடுத்திருக்காங்க அப்படின்னா, டிபிஏ டிபிஎஸ்பி ஆக்ட் அஸ் அ கைட்லைன் ஃபார் த ஸ்டேட். ஏன் இத நாவல் ஃபீச்சர்ன்னு சொல்றோம்னா, நமக்கு அரசியலமைப்பிலே கவர்ன்மென்ட்க்கு ஒரு கைட்லைன்ஸ குடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதனால தான். சரியா? ஸோ போத் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. சரியா? நெக்ஸ்ட். கீழ்வருவனவற்றுள் எது அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவருக்கும் சம வேலைக்கு சமமான ஊதியம் 39 டி. பணியிட வசதிகளை மேம்படுத்துதல் 39 ஈல வரும். சரிங்களா? வொர்க்கர்ஸ வந்து மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது அப்லிஃப்ட்மென்ட் ஆஃப் எஸ்சி, எஸ்டி அதாவது இது வந்து 46. தீண்டாமையை ஒழித்தல் அப்படிங்கிறது ஆர்டிகிள் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டினா ஆர்டிகிள் 17. இப்ப இங்க வராது அது. எது வராதுன்னு தான் கேட்டிருக்காங்க. கோட்பாடு அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டி. சரியா? நெக்ஸ்ட். அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது என தெரிவிக்கும் அரசியலமைப்பு. இட் இஸ் நாட் என்ஃபோர்சபிள் இன் கோர்ட் ஆஃப் லா அப்படிங்கிறத நம்ம படிச்சுட்டோம். அது எந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்டிகிள் 37ல தான் சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, புரமோட் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்பிள். புரமோஷன் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்பிள்னாலே ஆர்டிகிள் 38. சரியா? நெக்ஸ்ட். கீழ்காணும் கூற்றுகளில் எது அரசு அதேதான் டிபிஎஸ்பில எது கரெக்ட்ன்னு கேட்கறாங்க. சரியா? சட்டப்பிரிவு 36லிருந்து 51 வரை நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. 36-51ல இருக்கு. ஓகே. அடுத்தது. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் டிஸ்கிரைப்ட் இட் அஸ் நாவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். கரெக்ட் தான். நாவல் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லியிருப்பாரு. தீஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் என்ஃபோர்சபிள் பை த கோர்ட். அதாவது நீதிமன்றத்தால வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ 1 அண்ட் 2 மட்டும் தான் கரெக்ட். இத சொல்லக்கூடிய ஆர்டிகிள் தான் நம்ம பார்த்தோம். நாட் என்ஃபோர்சபிள் அப்படின்னா 37 ஆர்டிகிள். சரியா? நெக்ஸ்ட். கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி கூட்டுறவு சங்கங்கள்னா 43 பி. எந்த அமெண்ட்மென்ட் அப்படின்னா 97வது அமெண்ட்மென்ட். சரியா? நெக்ஸ்ட். டிபிஎஸ்பில பத்தி 4 ஸ்டேட்மென்ட். அதுல கரெக்ட் ஸ்டேட்மென்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாட்டின் ஆளுமைக்கான அடிப்படை கோட்பாடுகள் இந்த வழிமுறைகளில் கூறப்பட்டுள்ளன. த பிரின்சிபல்ஸ் லேய்ட் டவுன் இன் இட் ஆர் ஃபண்டமெண்டல் இன் த கவர்னன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. அதாவது கவர்னன்ஸ் நிர்வாகம் பண்றப்ப இத ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதான். ஓகேவா? கரெக்ட். ஐக்கிய நாடுகள் பிரகடனத்தில் மேம்பாடு உரிமைக்கான முன்னோடியாக இது கருதப்படுகிறது. இட் ஹாஸ் பீன் டிஸ்கிரைப்ட் அஸ் ஃபோர்ரன்னர்ஸ் ஆஃப் யுஎன் கன்வென்ஷன் ஆஃப் ரைட் டு டெவலப்மென்ட். அதாவது 1986ல இது வந்திருக்கும். அதோட முன்னோடியாக சொல்றாங்க. கரெக்ட் தான் இது. சரிங்களா? முன்னோடியாக தான் இருந்திருக்கு. அடுத்தது. என்ன சொல்றாங்க? நல அரசு என்னும் கருத்தியலை உள்ளடக்கியதாக இதன் நோக்கம் உள்ளது. த அப்ஜெக்டிவ் ஆஃப் இட் இஸ் டூ எம்பாடி த கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. ஸோ டிபிஎஸ்பினாலே வெல்ஃபேர் ஸ்டேட் தான். இதுவுமே கரெக்ட் தான். பேசிக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் எல்லாமே. பார்லிமென்ட் கேன் அமெண்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் த டிபிஎஸ்பி. அதாவது பார்லிமென்ட் வந்து என்ன பண்ண முடியும்? நமக்கு டிபிஎஸ்பிய நடைமுறைப்படுத்துறதுக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட் பண்ண முடியும். ஓகே பண்ணலாம். அது எப்போ வரைக்கும் அப்படின்னா, அந்த பேசிக் ஃபீச்சர அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் இங்க சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக் ஃபீச்சர அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு நம்ப இத அமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 4மே கரெக்ட்டா தான் இருக்கீங்க. ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்ஸர். அடுத்தது. அரசின் வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு எதிலிருந்து எது வரைக்கும் இருக்கு? 36லிருந்து 51 பார்ட் 4. சரியா? அடுத்தது.
அரசின் நெறிமுறை கொள்கைகளை நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கை என அழைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேனிஃபெஸ்டோ ஆஃப் எய்ம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னு சொன்னது யாருன்னா கேசி வீர். நம்மளுடைய கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா டஸ்ட்பின் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். வெரிட்டபிள் டஸ்ட்பின் ஆஃப் சென்டிமெண்ட். டஸ்ட்பின் அப்படின்னு வந்தாலே கிருஷ்ணமாச்சாரி. அதாவது டிடி பெருங்காயம் இருக்கும். பெருங்காய டப்பாவ டஸ்ட்பின்ல போடுறோம்னு சொல்லி நான் ஞாபகம் வச்சிருந்தேன். ரைட் அடுத்தது. வேற யார் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நஸ்ருதீன் அப்படிங்கிறவரு இருப்பாரு. நஸ்ருதீன் அப்படிங்கிறவரு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நியூ இயர் ரெசல்யூஷன் மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். நியூ இயர் ரெசல்யூஷன் மாரி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. வேற கேடி ஷா அப்படிங்கிறவரு இருப்பாரு. இவர் வந்து செக் ஆன் அ பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் வந்துச்சு. பேங்க்ல செக் போடுற மாரி இருக்கு. அந்த மாரி ஒரு வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு வந்து கேடி ஷா அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. சரியா? ரைட் அடுத்தது. ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்னா ஆர்டிகிள் 39A. அடுத்தது. கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்னா 97வது சட்ட திருத்தம் 2011 43B. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்தனர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அரசின் கடமைகள் அப்படின்னா அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள். ஓகேவா? அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள். நெக்ஸ்ட் குழந்தைகள் தங்களின் இளம் பருவ குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் கல்வி உரிமையை அரசிடம் இருந்து பெறுவதை அப்படின்னு சொல்லி குடுத்தாலே ஆர்டிகிள் 45 தான். ஓகேங்களா? பை தி ஸ்டேட். ஓகேவா? அடுத்தது 37 அதேதான் டிபிஎஸ்பிலிருந்து என்ன கரெக்ட்ன்னு கேட்டிருக்காங்க. இது அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. ஸோ பாரோட் ஃப்ரம் ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன் கரெக்ட் தான். 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 4 புதிய நெறிமுறை கோட்பாடுகள் சேர்க்கப்பட்டன அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. 4 அப்படின்னு பார்த்தோம்னா 39, 39A, 43A, 48A. கரெக்ட்டா தான் இருக்கு. 4 தான் பண்ணியிருக்காங்க. சரியா? ரைட் அடுத்தது. 44வது சட்ட திருத்தத்தின் மூலியமாக 2 புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் சேர்க்கப்பட்டன. 44 அப்படின்னு பார்க்கிறப்ப 38 இங்க தான் வந்து மினிமைஸ் இன்இக்வாலிட்டீஸ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? மினிமைஸ் இன்இக்வாலிட்டீஸ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்ப இங்க 2லாம் வராது. 1 தான் வந்திருக்கணும். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் தப்பு. 4வது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? 97வது சட்ட திருத்தத்தின்படி கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான ஒரு வழிகாட்டு நெறிமுறை சேர்க்கப்பட்டது. அதுதான் 43B சேர்த்திருப்பாங்க. ஒரே ஒரு நெறிமுறை மட்டும் தான் சேர்த்திருப்பாங்க. ஸோ கரெக்ட் தான். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? சரியான கூற்றுகள கேட்டிருக்காங்க. 3 மட்டும் தப்பு. 1, 2, 4 ஆன்ஸர். சரியா? 1, 2, 4 செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்தது. இந்திய அரசியலமைப்பின் 351வது விதி எதை குறிக்கிறது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிகிள் 351 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டெவலப்மென்ட் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதாவது ஹிந்தி லாங்குவேஜோட ஸ்ப்ரெட்ட புரமோட் பண்றது சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட ஒரு வொர்க் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஒரு டியூட்டி அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, டைரக்டிவ்ஸ் அவுட்சைட் பார்ட் 4 அதாவது பார்ட் 4க்கு வெளிய என்ன மாதிரியான நெறிமுறை கோட்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி வரும். சரிங்களா? மொத்தம் ஒரு 3 ஆர்டிகிள் வரும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளைம்ஸ் ஆஃப் எஸ்சி, எஸ்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எஸ்சி, எஸ்டி தொடர்பாக ஒரு ஆர்டிகிள் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 335 எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 16ல இருக்கு. ஓகேவா? பார்ட் 16 1. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மதர் டங் தாய்மொழி ரிலேட்டடா வரும். மதர் டங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு 350A இது வந்து பார்ட் 17ல வந்து இருக்கு. அதே மாரி ஹிந்தி லாங்குவேஜ் அப்படிங்கிறது இந்த கேள்வியில இருக்கக்கூடிய ஹிந்தி லாங்குவேஜ் அப்படிங்கிறது 351ல வரும். இது வந்து பார்ட் 17ல வருது. சரியா? இது எல்லாமே இது 3யும் படிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் டைரக்டிவ்ஸ் அவுட்சைட் பார்ட் 4 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது. மக்கள் நலன் விரும்பும் அரசை பின்பற்றும் செயல்பாடுகளின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ பேசிக்கான ஸ்டேட்மெண்ட் தான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மினிமம் இன்கம் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த மார்க்கெட் வேல்யூ. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்ச வருமானத்த வந்து ஏற்படுத்திக் குடுக்கிறது அரசாங்கத்தோட அரசு உத்தரவாதம் வழங்குகிறது அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அரசு பாதுகாப்பின்மையின் அளவை குறைக்கிறது. இன்செக்யூரிட்டி அத வந்து கம்மி பண்றாங்க அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 38 கீழ வரக்கூடிய விஷயங்கள். அடுத்தது சிறந்த சமூக சேவைய வந்து மக்களுக்கு அரசு உறுதி செய்கிறது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. 3மே வரும். சரிங்களா? ஸோ பெஸ்ட் அவைலபிள் சோசியல் சர்வீசஸ் மக்களுக்கு வந்து பெஸ்ட் அவைலபிள் சர்வீசஸ குடுக்குறாங்க அப்படிங்கிறது சரியா? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல் ஆர் கரெக்ட். குழப்பக்கூடிய கேள்விலாம் இல்ல. பேசிக் ஸ்டேட்மெண்ட் தான். இது வந்து இது எல்லாமே படிச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். நமக்கு அரசாங்கத்தோட ஒரு கடமை தான் இது எல்லாமே. சரியா? அடுத்தது. வொர்க்மென் காம்பன்சேஷன் ஆக்ட் அப்படின்னா 1923. அடுத்தது
அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகள் அப்படின்னு சொல்லி டிபிஎஸ்பிய சொன்னது யாருன்னா, எல்.எம். சிங்வி அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். லைஃப் கிவிங் புரோவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இதே நமக்கு டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் சேர்த்து கிராண்ட் ஆஸ்டின் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, கான்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். மனசாட்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். ஓகேவா? கான்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அடுத்தது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ நாவல் ஃபீச்சர்ன்னு சொன்னது நம்ம அம்பேத்கர். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, சூஸ் த கரெக்ட் மேட்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்லிமென்ட்னா என்ன ஆர்டிகிள் வரும்? 79லேருந்து 122 வரைக்கும் வரும். யூனியன் ஜுடிஷியரினா 124லேருந்து 147 வரைக்கும் வரும். டிபிஎஸ்பினா 36லேருந்து 51 இங்க கரெக்ட்டா தான் இருக்கு. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்னா 315லேருந்து 323 வரைக்கும். இதுவும் கரெக்ட்டா தான் இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட் மேட்சஸ். இத தான் நம்ம மிஸ் பண்ணிருவோம். கரெக்ட் மேட்சஸ் கேட்டிருக்காங்க. 3 அண்ட் 4 தான் கரெக்ட்டா இருக்கு. சரியா? அடுத்தது அடுத்தது இன்கரெக்ட் மேட்சஸ கேட்டிருக்காங்க. என்ன சப்ஜெக்ட், என்ன அமெண்ட்மென்ட்ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அமெண்ட்மென்ட்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஃப்ரீ லீகல் எய்ட் டூ புவர் அப்டின்னா 39 ஏ. அது என்ன அமெண்ட்மென்ட்னா 42வது அமெண்ட்மென்ட். சோ கரெக்ட் தான். மினிமைசிங் இன்இக்வாலிட்டீஸ் அப்டின்னா 38. அது என்ன அமெண்ட்மென்ட்னா 44வது அமெண்ட்மென்ட். சோ செகண்ட் ஒன்னும் கரெக்ட். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன்னும் கரெக்ட். செகண்ட் ஒன்னும் கரெக்ட். தேர்ட் ஒன் என்னது? கோஆப்பரேட்டிவ் சொசைட்டீஸ் அப்டிங்கிறது 43 பி. அது எங்க வந்திருக்கு? 97வது சட்ட திருத்தம் 2011. அப்ப தேர்ட் ஒன் தப்பு. சேஃப்கார்டிங் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் அதாவது நமக்கு 48 ஏ என்விரான்மென்ட்ட பத்தி சொல்றாங்க. அப்ப இது என்ன அமெண்ட்மென்ட்? 42ண்ட் அமெண்ட்மென்ட். சரியா? அப்ப இதுவும் தப்பா இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க? தவறான இணைகள கேட்டிருக்காங்க. சரியா? இன்கரெக்ட் மேட்சஸ வந்து கேட்டிருக்காங்க. சோ இன்கரெக்ட்டா இருக்கிறது 3யும் 4ம் தான் இன்கரெக்ட்டா இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்க அப்டின்னா, அடிப்படை கடமைகள். சோ இந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பேசிக்கா பார்க்கிறப்ப இது வந்து ஒரு சிட்டிசனுக்கான கடமைகள். டிபிஎஸ்பி அப்படிங்கிறது அரசாங்கத்தோட கடமைகள். இதே ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் அப்படிங்கிறது நம்ப மக்கள், குடிமக்களுக்கான உண்டான ஒரு பொறுப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இத எப்ப சேர்க்கிறாங்க? 42வது சட்ட திருத்தம் 1976ல. எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பேசிஸ்ல? ஸ்வரன் சிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பேசிஸ்ல. ஓகேங்களா? இவர் வந்து ஒரு 8 ஃபண்டமெண்டல் டியூட்டிய சொல்லியிருப்பாரு. ஆனா அரசாங்கம் 42வது சட்ட திருத்தத்துல பார்ட் 4 ஏ அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அதுக்குள்ள ஆர்டிகிள் 51 ஏ அப்படிங்கிறத கொண்டு வந்து 10 ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? இது வந்து பேசிக்கான விஷயங்கள். சோ இத வந்து நம்ம கோர்ட்ல என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா, நாட் என்ஃபோர்சபிள் இன் கோர்ட் ஆஃப் லா. ஆனா பார்லிமென்ட் இதுக்கு சட்டம் கொண்டு வரலாம்னா, கொண்டு வரலாம். பார்லிமென்ட் வந்து சட்டம் கொண்டு வரலாம். இது வந்து என்ஃபோர்சபிள் பை லா சட்டத்தின் மூலியமா இத நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்கலாம். என்ஃபோர்சபிள் பை லாவான்னு கேட்டா, என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? கோர்ட்ல போய் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. டிபிஎஸ்பி மாரி இது. ஆனா பார்லிமென்ட் சட்டம் கொண்டு வரலாம். என்ஃபோர்சபிள் பை லாவான்னு கேட்டா, அதோட நேச்சர் என்ஃபோர்சபிள் பை லா தான். சரியா? இது பேசிக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்ட அப்படியே கேட்பாங்க. சரியா? சோ இதெல்லாம் பேசிக்ஸ். சோ இப்ப கேள்விகளுக்குள்ள போகலாம். முதல் கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க? அடிப்படை கடமைகள் பற்றி அரசியலமைப்பில் எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ பகுதி 4 ஏ. சரிங்களா? பார்ட் 4 ஏல தான் வந்து நமக்கு இந்த அடிப்படை கடமைகள் பத்தி குடுத்திருக்காங்க. இல்லையா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். சோ ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் தான் இதுக்கப்புறம் வருது. சோ இந்த ஸ்டேட்மெண்ட்ட ரீட் பண்ணணுங்கிற நீட் இருக்காது. என்ன சொல்றாங்க? நாடாளுமன்றம் சட்டத்தின் மூலம் இதை அமல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? பார்லிமென்ட் கேனாட் என்ஃபோர்ஸ் இட் பை எ லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறது தப்பான ஸ்டேட்மெண்ட். பார்லிமென்ட் கேன் என்ஃபோர்ஸ் இட் பை லெஜிஸ்லேஷன். ஓகேங்களா? அதாவது நாடாளுமன்றம் சட்டத்தின் மூலம் இதை அமல்படுத்த முடியும். ஓகேங்களா? நிஜமாவே முடியும். ஓகேவா? முடியாதுன்னு குடுத்திருக்காங்க. அப்ப இது தப்பு. ஓகேவா? இது இந்திய குடிமக்களுக்கே பொருந்தும். இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு தான் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் அப்படிங்கிறது. அனைத்து அடிப்படை கடமைகளுமே ஒழுக்க நெறிகளோ அல்லது குடிமை கடமைகளையோ அடிப்படையாகக் கொண்டவை. ஓகேங்களா? எய்தர் மாரல் ஆர் சிவிக் டியூட்டீஸ் ஓகே தான். கரெக்ட் தான் இது. பேயிங் டாக்ஸஸ் இஸ் அ ஃபண்டமெண்டல் டியூட்டி. அரசுக்கு வரி செலுத்துவதுங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டியான்னு கேட்டா கிடையாது. ஆனா இந்த ஒரு விஷயத்த ஸ்வரன் சிங் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரு. டாக்ஸ் கட்டுறதெல்லாம் ஃபண்டமெண்டல் டியூட்டியா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. ஆனா வேணாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரியா? சோ 4த் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. என்னலாம் கரெக்ட் 2 அண்ட் 3 மட்டும் தான் கரெக்ட்டா இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க? சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப 2, 3 தான் கரெக்ட். சரியா? நெக்ஸ்ட் 2002 86ல் அரசியல் சாசன சட்டத்திருத்தம் மூலமாக சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமை எது? சோ 21 ஏ, 45 அதே மாரி 51 ஏ அதுல கே. இது வந்து என்ன சொல்லுது? நம்ம 6 டூ 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அந்த எஜுகேஷன பத்தி சொல்லுது. அப்ப ஆப்ஷன் டி 4த் ஆப்ஷன். 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கான கல்வி கற்கும் வாய்ப்பு வழங்குதல் அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது
சோ தவறான ஸ்டேட்மெண்ட்ட கேட்டிருக்காங்க. தவறானவை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய அரசியல் சாசனத்தின் 10வது அடிப்படை கடமைகளை 10 அடிப்படை கடமைகளை அறிமுகப்படுத்த ஸ்வரன் சிங் குழு பரிந்துரைத்தது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இது தவறு. அவரு சொன்னது 8 தான். நம்ப ஆளுங்க தான் 10 கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஒன்னே தப்பா இருக்கு. அடுத்தது பாருங்க. இந்திய அரசியல் சாசனத்தில் உள்ள அடிப்படை கடமைகள் சோவியத் நாட்டிலிருந்து பெறப்பட்டதாம். இந்த இன்ட்ரோடக்ஷன்ல இந்த பாயிண்ட்ட மிஸ் பண்ணிட்டோம். யுஎஸ்எஸ்ஆர் கான்ஸ்டிடியூஷன் சோவியத் ரஷ்யா கான்ஸ்டிடியூஷன்லேருந்து நம்ம இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் அப்படிங்கிறத அடாப்ட் பண்ணியிருக்கோம். 42வது சட்ட திருத்தத்தின் மூலியமா சேர்த்திருப்பாங்க. சட்டத்தால் செயல்படுத்துகின்றன. இங்கேயே பாருங்க என்ஃபோர்ஸபிள் பை லா அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாங்க. சரியா? இப்ப இது முக்கியமான பாயிண்ட் இது. சோ 3மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தப்பு. அடுத்தது 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 51 கேவ கொண்டு வந்திருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14 வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல் அப்படிங்கிறது தான். சரியா? அடுத்தது ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் வேர் ஆடட் டூ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பை விச் அமெண்ட்மென்ட் ஆக்ட்? ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் அப்படின்னா 42வது சட்ட திருத்தம். சரியா? அடுத்தது அகைன் 51 86வது அமெண்ட்மென்ட் 2002 பார்த்தாலே சொல்லிறலாம். 6லிருந்து 14 வயது அப்படிங்கிற ஆப்ஷன. சரியா? இப்படிதான் திருப்பி அதே தான் கேட்டிருக்காங்க. அதனால தான் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின் கேட்கறாங்க? எத ஃபோக்கஸ் பண்றாங்க? நம்ம படிச்சுட்டே இருந்த பாலிட்டி புக் எடுத்து திருப்பி பார்த்துட்டே இருப்போம். A3 திருப்பி பார்த்துட்டே இருப்போம். ஆனா, அதுல நம்ம ஒரு சில விஷயங்கள நமக்கு புரிஞ்சுக்காமயே நெறைய விஷயங்கள படிப்போம். ஆனா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர பார்க்கிறப்ப, அந்த ஹிட்டன் திங்ஸ் எல்லாமே நமக்கு கிளியரா தெரிஞ்சிரும். இதுலருந்து தான் கேட்கறாங்க. இதெல்லாம் ஹிட்டன் திங்கா இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்காம விட்டுட்டோம். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்காம விட்டுட்டோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிரும். சரியா? ரைட். சரி. அடிப்படை உரிமைகள் சட்டத்தால் வலியுறுத்தி நடைமுறைப்படுத்தத்தக்கவை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் ஆர் என்ஃபோர்ஸபிள் பை லா. எஸ். ஆமா, கரெக்ட் தான். ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் எஸ்டாப்ளிஷ் எ டெமோகிராட்டிக் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. மக்களாட்சியை சமநிலைப்படுத்த உதவுகின்றன அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். நமக்கு ஒரு டியூட்டீஸ குடுக்குறாங்க. அரசாங்கத்துக்குன்னு ஒரு டியூட்டீஸ் இருக்கு. நமக்குன்னு ஒரு டியூட்டீஸ குடுக்குறாங்க இங்க. அடுத்தது சம் ஆஃப் த ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் ஆர் மாரல் வைல் அதர்ஸ் ஆர் சிவிக் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ 3மே கரெக்ட் தான் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 4த் ஆப்ஷன் தான் இந்த இடத்துல கரெக்ட். சரியா? அடுத்தது 9வது கொஸ்டின். அடிப்படை கடமைகள் அரசியலின் அமைப்பில் சேர்க்க பரிந்துரை செய்தது எந்த கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வரன் சிங் குழு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் பத்தி நேத்தே பார்த்தோம். ஒண்ணு மொரார்ஜி தேசாய் அவர்கள் தலைமையில, இன்னொன்னு வீரப்ப மொய்லி அவர்கள் தலைமையில. ஸோ அத பத்தின விஷயங்கள பார்த்திருந்தோம். சந்தானம் கமிட்டினா கரப்ஷன் வரப்ப பார்ப்போம். ஓகேங்களா? கரப்ஷனுக்காக போடப்பட்டது. ஷா கமிட்டி நேத்தே வந்திருக்கும். 1966ல ஹரியானாவ கொண்டு வரதுக்காக போடப்பட்ட ஒரு கமிட்டி தான் இந்த ஷா கமிஷன் அப்படிங்கிறது. அடுத்தது அடிப்படை கடமைகள் கீழ்காணும் எந்த சொற்றொடர்களில் சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் விதி 51 யில் கொடுக்கப்பட்டுள்ளது. கரெக்ட் தான். 51 இருக்கு. சரியா? 86வது சட்ட திருத்தம் 2002 11வது அடிப்படை கடமையை சேர்த்தது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ 11த் அதுதான் வந்து 51 அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை அல்ல அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு குடுத்திருக்காங்க. ஆக்சுவலி டூ டெவலப் சயன்டிஃபிக் டெம்பர் அப்படிங்கிறது 51 அதுல ஹச்ல வரும். சரியா? ஸோ 3 ஒன் மட்டும் தப்பு. ஃபர்ஸ்ட் 2ம் கரெக்ட்டா தான் இருக்கு. ஸோ 1 அண்ட் 2 ஒன்லி அப்படிங்கிறது தான் ஆன்ஸர். சரியா? ஏன்னா இங்க சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ கேட்டிருக்காங்க. அடுத்தது கீழ்க்கண்டவற்றுள் எது ஒரு குடிமகனின் கடமை அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நேஷனல் பிளாக், நேஷனல் ஆந்தம் எல்லாத்தையும் மதிக்கணும் அப்படிங்கிறது 51 ஏன்னு சொல்லி வரும். அடுத்தது டூ அப்ஹோல்ட் அண்ட் புரொடெக்ட் த சாவர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. சாவர்னிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டி 3 வருது இல்லையா? இப்போ 51 சி வந்து 3வது லெட்டர். அடுத்தது டூ டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷனல் சர்வீஸ் வென் கால்ட் அப்பான் டு டூ சர்வ். நேஷனல் சர்வீஸ் தேசிய அளவுல நாட்ட பாதுகாக்கிறதுக்கு, நாட்டு சேவைக்காக, தேசியத்தோட சேவைக்காக போறோம் அப்படின்னா, நாலா பக்கமும் நம்மள அனுப்புவாங்க. அப்ப 51 டி. டி அப்படிங்கிறது 4வது லெட்டர். சரியா? டூ டூ கம்பல்சரி மிலிட்டரி சர்வீஸ் அப்படிங்கிறதெல்லாம் சேர்க்க கிடையாது. ஸோ அதுதான் தப்பா இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் கீழ்க்கண்டவற்றுள் தவறானது எது? ஆக்சுவலி இந்த கொஸ்டினே தவறு தான். என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பின் 4ஆம் பாகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்னா பார்ட் 4ன்னு வரணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. ஆஃப்டர் த 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட், ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் ஹேவ் பீன் ஆடட் டூ த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. 42வது சட்ட திருத்தத்துக்கு அப்புறம் தான் அதுல தான் நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? அடுத்தது இன் 2002 ஆஃப்டர் த 82nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் அனதர் ஃபண்டமெண்டல் டியூட்டி வாஸ் ஆடட். அதாவது இங்க 86த்ன்னு வரணும். ஸோ இதுவும் தப்பு.
பப்ளிக் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்ன்னு குடுத்திருக்காங்க. அதாவது பொது பிரதிநிதித்துவ சட்டம்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இப்படி ஒண்ணும் கிடையவே கிடையாது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் தான் இருக்கு. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் தான் 1951 சரியா? இது கரெக்ட்டான ஆன்ஸர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது. அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழுவினை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அடிப்படை கடமைகள் பத்தினா வி.கே. ஸ்வரன் சிங் சாரி வெறும் ஸ்வரன் சிங் கமிட்டி 8 ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் சொல்லியிருப்பாரு. வி.கே. சர்மா கமிட்டி எஜுகேஷன், சந்தானம் கமிட்டி கரப்ஷன், பல்வந்த் ராய் மேத்தா பஞ்சாயத் ராஜுக்காக வரும். சரியா? ஸோ ரைட் அடுத்தது. ஸோ அகைன் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் பத்தி எது சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உரிமைகளை அனுபவிக்கின்ற குடிமக்களுக்கு அவர்களின் கடமைகள் பற்றிய நினைவூட்டலாக இது அமைந்துள்ளது. ஸோ வைல் என்ஜாயிங் அவர் ரைட்ஸ் வி ஹேவ் சம் டியூட்டீஸ் அப்படிங்கிறத தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்ல வராங்க. சரியா? ஸோ நம்ம ஒரு சில உரிமைகள வந்து அனுபவிக்கிறோம். அதே மாரி நம்ம அரசாங்கத்துக்கு, தேசத்துக்குன்னு ஒரு சில கடமைகளையும் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தேச விரோதிகளுக்கு ஓர் எச்சரிக்கையாக இது அமைந்துள்ளது. கரெக்ட் தான். வார்னிங் அகைன்ஸ்ட் ஆன்டி நேஷனல்ஸ் அப்படிங்கிறதும் வரும். சரியா? அடுத்தது. இது எல்லாமே டைரக்ட்டான கொஸ்டின். டைரக்ட்டா இந்த பாயிண்ட் எல்லாமே சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் அப்படின்னு சொல்லி அதனுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 பாயிண்ட் தான் குடுத்திருப்பாங்க. அத அப்படியே எடுத்து கொஸ்டினா வச்சிருக்காங்க. சரியா? அடுத்தது. குடிமக்களுக்கு ஊக்கத்தின் ஆதாரமாகவும், அவர்களிடம் ஒழுங்கை மேம்படுத்துமாறும் இது அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அண்ட் ப்ரமோட் சென்ஸ் ஆஃப் டிசிப்ளின் வரும். என்ஃபோர்ஸபிள் பை லாவான்னு கேட்டா, என்ஃபோர்ஸபிள் பை லா தான். சரிங்களா? சட்டத்தால இத நிலைநாட்டக்கூடியதாக தான் இருக்கு. ஸோ அனைத்துமே சரியானது தான். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்ன்னு சொல்லி ஒரு 4 பாயிண்ட் இருக்கும். 4 பாயிண்ட்டையும் படிச்சா முடிஞ்சுது. சரியா? ரைட். அடுத்தது. ட்ரூ அபௌட் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுத்தல். ஓகே. பொது சொத்தை பாதுகாத்தல். பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா? ஸோ பப்ளிக் ப்ராப்பர்ட்டிய பாதுகாக்கணும். டெவலப் சயன்டிஃபிக் டெம்பர். அறிவியல் மனப்பாங்கினை வளர்த்துக் கொள்ளுதல். இது வந்து ஹச். சரியா? ஸோ 3மே கரெக்ட் தான். என்ன கேட்டிருக்காங்க? சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல் ஆர் கரெக்ட். அடுத்தது. அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில இருக்கு? அப்படின்னா பார்ட் 4A. அடுத்தது. ஃபண்டமெண்டல் டியூட்டீஸோட ஆர்டிக்கிள வந்து கேட்டிருக்காங்க. 51A அதுல கே வரைக்கும் இருக்கு நமக்கு. சரியா? அடுத்தது 51A ஹச். இந்த ஹச் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க. என்னன்னா சயன்டிஃபிக் டெம்பர். சரியா? அறிவியல் அப்படின்னு வந்தாலே ஹச். ஓகேவா? அடுத்தது. ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்ட் 4ஏல இருக்கு. சரியா? அடுத்தது. அகைன் டெவலப் சயன்டிஃபிக் டெம்பர் அப்படின்னாலே 51ஏல ஹச். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஸோ அடிப்படை கடமைகள் பத்தி என்ன கேட்டிருக்காங்கன்னா, உண்மையான ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன? சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன? மத, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பிரிவு வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட இந்திய மக்கள் மத்தியில் நல்லிணக்கம், பொதுவான சகோதரத்துவத்தை ஊக்குவித்தல் மற்றும் பெண்களின் கண்ணியத்தை இழிவுபடுத்தும் பழக்கங்களை கைவிடுதல். அதாவது இது வந்து 51ஏல ஈன்னு சொல்லுவாங்க. அதாவது ரினவுன்சிங் பிராக்டிசஸ் டெரிகேட்டரி டூ விமென் அண்ட் தென் புரமோட்டிங் காமன் சென்ஸ் ஆஃப் பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? பிரதர்ஹுட், டெரிகோய்ட் டெரி டெரோகேட்டரி சரிங்களா? டெரோகேட்டரி பிராக்டிசஸ் அகைன்ஸ்ட் விமென் இந்த மாரியான வார்த்தைகள்லாம் வந்துச்சு அப்படின்னாலே, இது வந்து 51ஏல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சயன்டிஃபிக் டெம்பர்ன்னு வந்துச்சுன்னா ஹச். அடுத்தது ஜஸ்ட் அண்ட் ஹானரபிள் ரிலேஷன் பிட்வீன் நேஷன் அப்படிங்கிறதுக்கும் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்ப 3 வந்து தப்பு. என்ன கேட்டிருக்காங்க? ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. 1ம் 2ம் தான் கரெக்ட். சரியா? ஸோ ஆப்ஷன் சி. அடுத்தது. குடிமக்களின் அடிப்படை கடமைகள் தொடர்பான வர்மா குழுவின் அறிக்கை ஒப்படைக்கப்பட்ட ஆண்டு. ஸோ இந்த வர்மா கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு சில சட்டங்கள்லாம் நமக்கு நடைமுறையில இருக்கு. இந்த சட்டங்கள்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட்டா நமக்கு இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ என்ஃபோர்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அந்த வகையில என்னென்ன சட்டங்கள் சொன்னாரு அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். என்னென்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேஷனல் ஹானர் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நேஷனல் ஹானர் ஆக்ட் எப்போ வந்திருக்கும் அப்படின்னா, 1971ல வந்திருக்கும். வேற என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பீனல் கோட், இந்தியன் பீனல் கோட் அதெல்லாம் இப்ப ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் இதெல்லாமே வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்தது புரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955. அடுத்தது நமக்கு யுஏபிஏ அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் 1967. அடுத்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆர்பிஏ 1951. அடுத்தது வைல்ட் லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட். ஓகேங்களா? வைல்ட் லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட் 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். அப்புறமா ஃபாரஸ்ட் ஆக்ட் 1980. இது எல்லாமே சொல்லியிருப்பாரு. 1, 2, 3, 4, 5, 6 மொத்தம் 6 சட்டங்கள் வரும். சரிங்களா?
ஸோ இத நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இயர் வைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 51ல வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள்ஸ் ஆக்ட். அண்ட் தென் 55ல வந்து பிசிஆர். அண்ட் தென் 67ல வந்து யுஏபிஏ. அடுத்ததா நமக்கு 71ல நேஷனல் ஹானர் ஆக்ட், 72ல வைல்ட் லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட், 80ல வந்து ஃபாரஸ்ட் ஆக்ட். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டர்ல ஞாபகம் வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே. 1999ல தான் இந்த வெர்மா கமிட்டி அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட். கீழ்காணும் விதிகளில் எந்த ஒன்று இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமைகளின் வரிசையை சார்ந்தது அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அறிவியல் கோட்பாடு அப்படின்னு வரப்ப 51ஏல ஹச். ஓகேவா? பொது தேர்தல்களில் வாக்களித்தல் அப்படிங்கிறதுக்கும் அடிப்படை கடமைகளுக்கும் சம்மந்தம் கிடையாது. எப்படி வரி செலுத்துதல் வந்து அடிப்படை கடமையில வராதோ, அதே மாரி தான் வாக்களிக்கிறது பத்தியும் பேசியிருக்க மாட்டாங்க. சரியா? ஸோ அப்ப இதுதான் ஆன்ஸர். சார்ந்தது அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மத்தது என்ன இருக்கு? வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல் அப்படிங்கிறது ஐ. அடுத்தது அரசமைப்பிற்கு கீழ்ப்படிந்து அதற்கு மரியாதை செலுத்துதல் அப்படிங்கிறது ஏ. சரியா? நெக்ஸ்ட். ஸோ இந்த இடத்துல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, டெவலப் சயன்டிஃபிக் டெம்பர் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. இதுலருந்தே டிகோட் பண்ணிடலாம். இது எதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. அறிவியல் மனப்பாங்கு அப்படிங்கிறது அடிப்படை கடமைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் என்னும் தலைப்பின் கீழான சரத்துகள் எந்த திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டுள்ளது? அடிப்படை கடமைகள் அப்படின்னு பார்க்கிறப்ப முதல்ல 42வது சட்ட திருத்தம் 1976ல கொண்டு வந்திருப்பாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, 86வது சட்ட திருத்தம் 2002ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு 51ஏல கே அப்படிங்கிறத உள்ள சேர்த்திருப்பாங்க. சரியா? ஸோ அப்ப இந்த 2 சட்டங்கள் மூலியமா தான் வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னா 1 அண்ட் 4 அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட். கீழ்க்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாத கூற்றை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியாக பொருந்தாத கூற்று. யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படிங்கிறது பகுதி 1 கரெக்ட் தான். அடிப்படை உரிமைகள் தான் பகுதி 2 சாரி பகுதி 2 அடிப்படை உரிமைகளும் வராது. அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது பகுதி 3, பகுதி 2 அப்படிங்கிறது சிட்டிசன்ஷிப்ல வந்துரும். சரியா? இப்ப செகண்ட் ஒன் தான் தப்பா இருக்கு. அடுத்தது பார்ட் 4 கரெக்ட்டா தான் இருக்கு. பார்ட் 6 அப்படிங்கிறதும் கரெக்ட்டா தான் இருக்கு. சரிங்களா? சோ யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரினா என்னென்ன ஆர்டிகல்லாம் வரும் நமக்கு? யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரினா ஆர்டிகிள் 1 டூ 4 அப்படிங்கிறது வரும். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்னா 36 டூ 51. இது வந்து ஸ்டேட் கவர்ன்மென்ட் அப்டின்னா 152ல இருந்து 237 வரைக்கும் வரும். சரியா? இதே 79 டூ 122 அப்டின்னா யூனியன் கவர்ன்மென்ட். அடுத்தது. அடிப்படை கடமைகளை அமல்படுத்த எடுத்துக் கொள்ளப்பட்ட அடிப்படையான கொள்கையானது. சரிங்களா? சோ பேசிக் பிரின்சிபிள்ஸ் எதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட் அதான் வளங்குன்றா வளர்ச்சி. இத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடிப்படை கடமைகள வந்து நடைமுறைப்படுத்துறதுக்காக. சரிங்களா? அமல்படுத்துறதுக்காக. இந்த 3 பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? முன்னெச்சரிக்கையான கொள்கை. பிரிகாஷனரி பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மாசுபடுத்துபவர்கள் மாசுபடுத்தும் செலவை ஏற்றல். பொல்யூட்டர் பே அப்படிங்கிற பிரின்சிபல், தி எக்ஸ்டெண்டட் புரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மாரியான கான்செப்ட்லாம் உண்டு. சரிங்களா? அதெல்லாம் ரிலேட் பண்ணி சொல்ல வராங்க. ஸோ 3மே வரும். மேற்கூறிய அனைத்தும் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்ஸர். அடுத்தது சயன்டிஃபிக் டெம்பர் அப்படிங்கிறது ஆர்டிகிள் 51ஏ அதுல ஹச்ல வரும். சரியா? நெக்ஸ்ட். ஸோ அடிப்படை கடமைகள்ல தவறான கூற்றுகள கேட்டிருக்காங்க. வரி செலுத்துதல் அப்படிங்கிறது வராது. அப்ப 1 வந்து தவறு. அடுத்து பொது சொத்துக்களை பாதுகாத்தல் வரும். ஐல வரும். இந்தியாவின் வளமான பாரம்பரியத்தை பேணி காத்தல் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? பிரிசர்விங் த ரிச் ஹெரிடேஜ் ஆஃப் த கண்ட்ரி அப்படிங்கிறது நமக்கு ஆர்டிகிள் 51ஏ அதுல எஃப்ல வரும். சரிங்களா? இது வந்து ஐ, இது வந்து எஃப்ல வரும். வோட்டிங் இன் எலக்ஷன் அப்படிங்கிறது வராது. அது வாக்களித்தல் அப்படிங்கிறது நமக்கு வராது இல்லையா? அப்ப என்ன கேட்டிருக்காங்க கேள்வியில? தவறான ஒன்ற கேட்டிருந்தாங்க. 1 அண்ட் 4 தவறா இருக்கு நமக்கு. சரியா? 1ம் 4ம் தவறா இருக்கு. அடுத்தது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு. எது சரியாக பொருத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இதெல்லாமே வெர்மா கமிட்டில பார்த்தோம். இல்லையா? 1999ல வந்திருக்கும். ஸோ அதுல பிசிஆர் சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955 கரெக்ட் தான். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கரெக்ட். வன பாதுகாப்பு சட்டம் 1980 கரெக்ட். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 சரியா? ஸோ டி தான் இங்க தவறாக இருக்கு. இத தாண்டி இங்கேயே 4 ஆக்ட் பார்த்தோம்னா, மீதி என்ன இருக்கும் அப்டின்னா, யுஏபிஏ அப்படிங்கிறது 1967ல வந்து வந்திருக்கும். மத்தபடி பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு நேஷனல் ஹானர் ஆக்ட் அப்படிங்கிறது 1971ல வந்துரும். சரிங்களா? அடுத்தது 31 ஸோ 1963ல இந்திய ஒன்றிய பகுதிச் சட்டம், அதாவது கவர்ன்மென்ட் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆக்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும். 1991 அப்படின்னா டெல்லிய ரிலேட் பண்ணி வரும். ஓகேங்களா? 69த் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் அதுதான். ஓகேங்களா? என்சிடி ஆஃப் டெல்லி ஆக்ட். அடுத்து 1971 அப்படிங்கிறது நாட்டின் பெருமை அவமதிக்கப்படுவதை தடை செய்யும் சட்டம். இதுதான்
நேஷனல் ஹானர் ஆக்ட் அப்படிங்கிறத நான் சொன்னேன். சரிங்களா? இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, பிரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டூ நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971. அடுத்தது 1951ல மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். கரெக்ட் ஆன்ஸர் என்னன்னா 3412. அடுத்தது ஸோ எஸ்சி, எஸ்டி ஆக்ட் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டீஸ் டூ எஸ்சி, எஸ்டி ஆக்ட் அப்படிங்கிறது 1989ல வந்திருக்கும். சரிங்களா? ஸோ, இப்ப இந்த தலைப்பு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தது எல்லாமே ஆர்டிகிள்ஸ நம்ம நல்லா ஞாபகம் வச்சிருந்தாலே, மோர் ஆர் லெஸ் கடந்து வந்துரலாம். சரிங்களா? அது மாரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கிறப்போ, ஒரு சில புதுசான விஷயங்கள நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ, நல்லா ஃபாலோ பண்ணுங்க. நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.